சூர்யா ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேசப் போகிறோம். சூர்யா 44 திரைப்படத்தை பற்றி தான் பேசப் போகிறோம். ஸோ நாம் யாருமே எதிர்பார்க்காத சூர்யா 44 திரைப்படத்திலிருந்து ரொம்ப முக்கியமான அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக சூர்யா ரசிகர்களுக்கு பேக் டு பேக் செம ட்ரீட்டாக வந்து இருக்க போகிறது. அதே சமயம் வந்து இந்த டைம் வந்து சூர்யா அவர்கள் கிளாஷ் வந்து விடலாம். ஆனால் வந்து அடுத்த டைம் வந்து ஒரு பெரிய கிளாஷை வந்து சூர்யா அவர்கள் விட போகிறாங்க. ஸோ தமிழ் சினிமாவை பயங்கர எதிர்பார்ப்பில் இருக்க போகிறது அந்த கிளாஷுக்கு. ஸோ அப்படியான ஒரு விஷயம் வெளியாகியிருக்கு. ஸோ அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக சொல்கிறேனே அப்படிங்கிற டீட்டெயிலான விஷயத்தை தான் பேச போகிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் சூர்யா ரசிகர்களுக்கு இருக்க போகிறது. அதாவது சூர்யா அவர்கள் வந்து ஒரு 3 வருஷமாக கங்குவா திரைப்படத்துக்காக செலவு பண்ணிட்டாங்க. ஸோ அந்த திரைப்படம் வந்து சூர்யா அவர்கள் கெரியரில் வந்து ரொம்ப பயங்கரமான திரைப்படமாக உருவாகி கொண்டு இருக்கு. கிட்டத்தட்ட அந்த திரைப்படத்துக்கு 280 கோடி ரூபாய்க்கும் மேலே வந்து செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த படம் அக்டோபர் 10ஆம் தேதி வெளியாக வேண்டியது. ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட வேட்டையன் வருவதால் இந்த படத்தோட ரிலீஸ் தேதி தள்ளி வச்சு இப்போ வந்து நவம்பர் 14ஆம் தேதி உலகம் முழுவதும் வெளியாகிறது அப்படிங்கிற அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க. இப்போ சூர்யா அவர்களோட அடுத்த திரைப்படமான சூர்யா 44 திரைப்படத்தோட ரிலீஸ் தேதி தான் வந்து கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. அதாவது சூர்யா 44 திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து ரொம்ப ஸ்பீடாக போய்கொண்டு இருக்குது. முக்கியமாக கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் வந்து இந்த திரைப்படத்தை காஷ்மீர், கொடைக்கானல் அந்த மாதிரி வந்து பயங்கரமான லொக்கேஷனில் வந்து இந்த திரைப்படத்தை வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதைத் தொடர்ந்து இந்த திரைப்படத்துக்கு ஒரு பயங்கரமான அரங்கம் வந்து சென்னையில் வந்து அமைக்கப்பட்டிருக்கும், ஜெயில் அரங்கம். அந்த அரங்கத்தில் தான் ஒரு பிரம்மாண்டமான ஷூட்டிங் வந்து சூர்யா 44க்கு மிக விரைவில் வந்து நடக்கப் போகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனால் சூர்யா 44 திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து ரொம்ப பிஸியாக போய்கொண்டிருக்கு. முக்கியமாக நிறைய கேரக்டர்ஸ் வந்து உள்ள இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதை எதுவுமே வந்து வெளியே ரிவீல் பண்ணாமல் சீக்ரெட்டாக வந்து வச்சுருக்காங்க. ஸோ வந்து படம் ரிலீஸ் ஆவதற்கு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியிலிருந்து தான் சூர்யா 44 திரைப்படத்தை பற்றி அப்டேட் கொடுத்து ஒரு பயங்கரமான ஹைப் வந்து அந்த படத்துக்கு வந்து கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ப்ரொமோஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து சூர்யா 44 படக்குழு வந்து இருக்காங்க. இப்போ என்ன ஒரு அப்டேட் கிடைச்சிருக்குன்னா, சூர்யா 44 திரைப்படம் அடுத்த வருடம் செப்டம்பர் மாதம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் ரசிகர்கள் மத்தியில் இருந்தது. படத்தோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும்போதே வந்து எல்லா ரசிகர்களும் இப்படி தான் வந்து பேசினாங்க. ஆனால் இப்போ என்ன ஒரு அப்டேட் கிடைச்சிருக்குன்னா, இந்த திரைப்படம் அடுத்த வருடம் செப்டம்பர் மாதம் ரிலீஸ் பண்ண போவது கிடையாதாம். ஸோ அடுத்த வருடம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு, அதாவது 2025 பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சூர்யா அவர்களோட தன்னோட 44வது திரைப்படத்தை பிரம்மாண்டமாக வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதில் தான் வந்து ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் நடக்க போகிறது. அதாவது கங்குவா திரைப்படம் அக்டோபர் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக மாதிரி இருந்தது. ஆனால் அதே நாள் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட வேட்டையன் திரைப்படம் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் சொன்ன உடனே சூர்யா அவர்களோட கங்குவா திரைப்படம் எங்களுக்கு கிளாஷ்லாம் வேண்டாம், நாங்கள் சோலோ ரிலீஸ் பண்ணணும் அப்படி சொல்லி தள்ளி போயிட்டாங்க. ஸோ இதனால் சோஷியல் மீடியாவில் வந்து சூர்யா வந்து சோலோ பயப்படுறாங்களா கங்குவா படத்தை மேலே, இல்லை சூர்யானா கிளாஷ்னாவே பயப்படுவாரா சூர்யா அப்படி இப்படின்னு பேச ஆரம்பித்தாங்க. அதனால தான் சூர்யா அவர்களோட கங்குவா 2 மாதம் தள்ளி போச்சு அப்படின்னு பயங்கரமான சூர்யா ரசிகர்களை எல்லாரும் வந்து ட்ரோல் செஞ்சாங்க. ஆனால் அதே சூர்யா 44 அது இப்போ நம்ம தலை அஜித் அவர்களோட குட் பேட் அக்லி திரைப்படத்தோட மோத போகிறது. ஸோ வந்து அவர் வந்து கிளாஷுக்கு பயப்படலை. ஸோ கங்குவா திரைப்படம் வந்து சோலோ ரிலீஸ் ஆனால் மட்டும்தான் ஒரு பெரிய ஓப்பனிங் கிடைச்சி ஒரு பெரிய வெற்றி வந்து கிடைக்கும். இது வந்து ஒரு பேன் இண்டியா ஃபிலிம், அதனால் வந்து ஒரு பெரிய ஹிட் வந்து கொடுக்கணும். இந்த டைமில் வந்து கிளாஷ் விட்டுட்டு நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் ஹிட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் எங்களுக்கு கிடையாது அப்படி சொல்லி சூர்யா அவர்கள் தெளிவாக வந்து முடிவெடுத்திருக்காங்க. அதனால் வந்து கங்குவா திரைப்படம் வந்து இப்போ வந்து தள்ளி போயிருக்கு. ஸோ சூர்யா அவர்களோட தன்னோட 44வது திரைப்படம் சூர்யா 44 திரைப்படத்தை அஃபிஷியலாக குட் பேட் அக்லி திரைப்படத்தோட பயங்கரமான கிளாஷாக வந்து இருக்க போகிறது. ஸோ இது வந்து சூர்யா ரசிகர்களுக்கு செம ஹாப்பியான நியூஸாக இருக்குது. அதே சமயம் அஜித் ரசிகர்களுக்கும் ரொம்ப ஹாப்பியான நியூஸாக இருக்குது. கடைசியாக வந்து அஜித் அவர்கள் திரைப்படங்களாலே வந்து கிளாஷோட தான் வெளியே வருகிறது. துணிவு வாரிசு, அதுக்கப்புறமா விஸ்வாசம் பேட்டை, அதை தொடர்ந்து இப்போ வந்து குட் பேட் அக்லி சூர்யா 44. ஸோ அதனால் வந்து சூர்யா 44 திரைப்படத்தோட அடுத்தடுத்த அப்டேட்டும் நவம்பர் 14ஆம் தேதி, அதாவது கங்குவா திரைப்படம் ரிலீஸ் ஆகிட்ட அப்புறமா அந்த படத்தோட அடுத்தடுத்த அப்டேட்டும் வெளியாக வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு. சூர்யா ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். சூர்யா 44 திரைப்படத்தை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ நாம் யாருமே எதிர்பார்க்காத சூர்யா 44 திரைப்படத்திலிருந்து ரொம்ப முக்கியமான அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக சூர்யா ரசிகர்களுக்கு பேக் டு பேக் செம ட்ரீட்டாக வந்து இருக்க போகிறது. அதே சமயம் வந்து இந்த டைம் வந்து சூர்யா அவர்கள் கிளாஷ் வந்து விடலாம். ஆனால் வந்து அடுத்த டைம் வந்து ஒரு பெரிய கிளாஷை வந்து சூர்யா அவர்கள் விட போகிறாங்க. ஸோ தமிழ் சினிமாவை பயங்கர எதிர்பார்ப்பில் இருக்க போகிறது அந்த கிளாஷுக்கு. ஸோ அப்படியான ஒரு விஷயம் வெளியாகியிருக்கு. ஸோ அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக சொல்கிறேனே அப்படிங்கிற டீட்டெயிலான விஷயத்தை தான் பேச போகிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் சூர்யா ரசிகர்களுக்கு இருக்க போகிறது. அதாவது சூர்யா
சூர்யா அவர்கள் வந்து ஒரு 3 வருஷமாக கங்குவா திரைப்படத்துக்காக செலவு பண்ணிட்டாங்க. ஸோ அந்த திரைப்படம் வந்து சூர்யா அவர்கள் கெரியரில் வந்து ரொம்ப பயங்கரமான திரைப்படமாக உருவாகி கொண்டு இருக்கு. கிட்டத்தட்ட அந்த திரைப்படத்துக்கு 280 கோடி ரூபாய்க்கும் மேலே வந்து செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த படம் அக்டோபர் 10ஆம் தேதி வெளியாக வேண்டியது. ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட வேட்டையன் வருவதால் இந்த படத்தோட ரிலீஸ் தேதி தள்ளி வச்சு இப்போ வந்து நவம்பர் 14ஆம் தேதி உலகம் முழுவதும் வெளியாகிறது அப்படிங்கிற அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க. இப்போ சூர்யா அவர்களோட அடுத்த திரைப்படமான சூர்யா 44 திரைப்படத்தோட ரிலீஸ் தேதி தான் வந்து கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. அதாவது சூர்யா 44 திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து ரொம்ப ஸ்பீடாக போய்கொண்டு இருக்குது. முக்கியமாக கார்த்திக் சுப்புராஜ் அவர்கள் வந்து இந்த திரைப்படத்தை காஷ்மீர், கொடைக்கானல் அந்த மாதிரி வந்து பயங்கரமான லொக்கேஷனில் வந்து இந்த திரைப்படத்தை வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னும் சொல்லப்படுகிறது. அதைத் தொடர்ந்து இந்த திரைப்படத்துக்கு ஒரு பயங்கரமான அரங்கம் வந்து சென்னையில் வந்து அமைக்கப்பட்டிருக்கும், ஜெயில் அரங்கம். அந்த அரங்கத்தில் தான் ஒரு பிரம்மாண்டமான ஷூட்டிங் வந்து சூர்யா 44க்கு மிக விரைவில் வந்து நடக்கப் போகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனால் சூர்யா 44 திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து ரொம்ப பிஸியாக போய்கொண்டு இருக்குது. முக்கியமாக நிறைய கேரக்டர்ஸ் வந்து உள்ள இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதை எதுவுமே வந்து வெளியே ரிவீல் பண்ணாமல் சீக்ரெட்டாக வந்து வச்சுருக்காங்க. ஸோ வந்து படம் ரிலீஸ் ஆவதற்கு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியிலிருந்து தான் சூர்யா 44 திரைப்படத்தை பற்றி அப்டேட் கொடுத்து ஒரு பயங்கரமான ஹைப் வந்து அந்த படத்துக்கு வந்து கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ப்ரொமோஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து சூர்யா 44 படக்குள்ள வந்து இருக்காங்க. இப்போ என்ன ஒரு அப்டேட் கிடைச்சிருக்குன்னா, சூர்யா 44 திரைப்படம் அடுத்த வருடம் செப்டம்பர் மாதம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் ரசிகர்கள் மத்தியில் இருந்தது. படத்தோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும்போதே வந்து எல்லா ரசிகர்களும் இப்படி தான் வந்து பேசினாங்க. ஆனால் இப்போ என்ன ஒரு அப்டேட் கிடைச்சிருக்குன்னா, இந்த திரைப்படம் அடுத்த வருடம் செப்டம்பர் மாதம் ரிலீஸ் பண்ண போவது கிடையாதாம். ஸோ அடுத்த வருடம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு, அதாவது 2025 பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சூர்யா அவர்களோட தன்னோட 44வது திரைப்படத்தை பிரம்மாண்டமாக வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதில் தான் வந்து ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் நடக்க போகிறது. அதாவது கங்குவா திரைப்படம் அக்டோபர் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக மாதிரி இருந்தது. ஆனால் அதே நாள் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட வேட்டையன் திரைப்படம் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் சொன்ன உடனே சூர்யா அவர்களோட கங்குவா திரைப்படம் எங்களுக்கு கிளாஷ்லாம் வேண்டாம், நாங்கள் சோலோ ரிலீஸ் பண்ணணும் அப்படி சொல்லி தள்ளி போயிட்டாங்க. ஸோ இதனால் சோஷியல் மீடியாவில் வந்து சூர்யா வந்து சோலோ பயப்படுறாங்களா கங்குவா படத்தை மேலே, இல்லை சூர்யானா கிளாஷ்னாவே பயப்படுவாரா சூர்யா அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் சூர்யா அவர்களோட கங்குவா 2 மாதம் தள்ளி போச்சு அப்படின்னு பயங்கரமான சூர்யா ரசிகர்களை எல்லாரும் வந்து ட்ரோல் செஞ்சாங்க. ஆனால் அதே சூர்யா 44 வந்து இப்போ நம்ம தலை அஜித் அவர்களோட குட் பேட் அக்லி திரைப்படத்தோட மோத போகிறது. ஸோ வந்து அவர் வந்து கிளாஷுக்கு பயப்படலை. ஸோ கங்குவா திரைப்படம் வந்து சோலோ ரிலீஸ் ஆனால் மட்டும்தான் ஒரு பெரிய ஓப்பனிங் கிடைச்சி ஒரு பெரிய வெற்றி வந்து கிடைக்கும். இது வந்து ஒரு பேன் இண்டியா ஃபிலிம், அதனால் வந்து ஒரு பெரிய ஹிட் வந்து கொடுக்கணும். இந்த டைமில் வந்து கிளாஷ் விட்டுட்டு நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் ஹிட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் எங்களுக்கு கிடையாது அப்படி சொல்லி சூர்யா அவர்கள் தெளிவாக வந்து முடிவெடுத்திருக்காங்க. அதனால் வந்து கங்குவா திரைப்படம் வந்து இப்போ வந்து தள்ளி போயிருக்கு. ஸோ சூர்யா அவர்களோட தன்னோட 44வது திரைப்படம் சூர்யா 44 திரைப்படத்தை அஃபிஷியலாக குட் பேட் அக்லி திரைப்படத்தோட பயங்கரமான கிளாஷாக வந்து இருக்க போகிறது. ஸோ இது வந்து சூர்யா ரசிகர்களுக்கு செம ஹாப்பியான நியூஸாக இருக்குது. அதே சமயம் அஜித் ரசிகர்களுக்கும் ரொம்ப ஹாப்பியான நியூஸாக இருக்குது. கடைசியாக வந்து அஜித் அவர்கள் திரைப்படங்களாலே வந்து கிளாஷோட தான் வெளியே வருகிறது. துணிவு வாரிசு, அதுக்கப்புறமா விஸ்வாசம் பேட்டை, அதை தொடர்ந்து இப்போ வந்து குட் பேட் அக்லி சூர்யா 44. ஸோ அதனால் வந்து சூர்யா 44 திரைப்படத்தோட அடுத்தடுத்த அப்டேட்டும் நவம்பர் 14ஆம் தேதி, அதாவது கங்குவா திரைப்படம் ரிலீஸ் ஆகிட்ட அப்புறமா அந்த படத்தோட அடுத்தடுத்த அப்டேட்டும் வெளியாக வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக